ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு புதிய வழிகளை தருகிறேன், புதிய வாழ்க்கையையும் தருகிறேன். அதை நீ ஏற்றுக்கொள்வாயா? ஆம் என்றால் உடனே ஓம் என்று பதிவிடு. என்னுடைய நாமத்தை நீ சொல். உனது வாழ்க்கைக்கு புதிய வழிகளை நான் உருவாக்கி தருகிறேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி என் மீது வைத்துவிடு. என் மீது நம்பிக்கை வைத்து என்னை சரணடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமக்கின்றேன். உன் குடும்பத்தை நான் தாங்குகின்றேன். உன்னுடைய கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை அப்போது நீ உணர்ந்து கொள்வாய். உன் கர்ம வினையை ஒழித்து உனக்கு புதிய வாழ்க்கையை நான் தருகின்றேன். உன்னை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன்னால் கடவுளாக இன்றைக்கு நான் வணங்கப்படுகின்றேன். நான் கடவுள் என்பதும் வாஸ்தவம்தானே. ஆனால் அந்த நிலையை மக்களுக்கு உணர்த்துவதற்குள் நான் எவ்வளவு பாடுபட்டேன் என்பதை நினைத்துப்பார். பெற்றோரை இழந்து அனாதையாக திரிந்தேன். குருவால் தலைகீழாக தொங்கவிடப்பட்டேன். அவரையே தஞ்சமென நம்புவதற்கு வற்புறுத்தப்பட்டும் தள்ளப்பட்டும் வாழ்ந்து வந்தேன். என்னுடைய குரு என்னை விட்டு சென்ற பிறகு பாலடைந்த மசூதியில் தங்க வைக்கப்பட்டேன். பன்றிகளுக்கும் நாய்களுக்கும் மத்தியில் நாற்றத்தோடும் சேரும் சகதிகளோடும் எனக்கு குடியிருப்பு வழங்கப்பட்டது. பிள்ளைகளும் பிறரும் என்னை கல்லால் அடித்தார்கள். நான் கோயிலுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டேன். இருட்டிலிருந்து வெளிச்சத்தை பார்க்க என்னை கூட இறைவலாக கேட்டேன். ஆனால் மறுத்தவர்கள்தான் அதிகம். பசியோடும் தாகத்தோடும் எத்தனை நாட்கள் காடுகளில் திரிந்திருப்பேன். எத்தனை நாட்கள் உடையின்றி தவித்திருப்பேன். கொஞ்சம் யோசித்துப்பார். இவற்றையெல்லாம் நான் சகித்து கொண்டு என் குருவின் பெயரையே இறை நாமமாக நினைத்து தியானம் செய்து வந்ததால் இன்று நான் கடவுளாக போற்றப்படுகிறேன். எதையுமே இழக்காமல் இன்னொன்றை பெற முடியாது. ஒன்றை இழக்காமல் வேறொன்றை பெற முடியாது என்பது எல்லோருக்குமே தெரியுமல்லவா? நானும் இதற்கு விதிவிலக்கல்ல. நீ எந்த ஒன்றையும் இழக்காமல் மேலும் மேலும் கொடுப்பதற்காகவே இன்றைக்கு உன்னிடம் இருப்பதை நான் எடுத்துக்கொண்டேன். ஒளித்து வைத்திருக்கின்றேன். இதை நீ நன்றாக புரிந்து கொள். உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை நான் தருகிறேன். தேவையற்றதை உன்னிடம் இருந்து நான் எடுத்துக்கொள்கிறேன். அது நல்லதாகவே இருக்கும் உனக்கு. எதை பற்றியும் சிந்திக்காதே. எதை பற்றியுமே நீ கவலைப்படாதே. உன் வாழ்க்கைக்கு புதிய வழிகளை, புதிய வாழ்க்கையை நான் உருவாக்கி தருகிறேன். உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அது போன்றே நான் உருவாக்கி தருகிறேன். உனக்குள் இருக்கும் கவலைகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடு. என் மீது முழுமையான சரணாகதி அடைந்து விடு. உன்னுடைய பொறுப்பை நான் சுமக்கின்றேன். உன் கண்ணீரை நான் துடைத்து காமிக்கின்றேன். நீ உணர்ந்து கொள்வாய். என்னுடைய சாயப்பா எனக்காகத்தான் இருக்கின்றார், என்னுடைய நன்மைக்காகத்தான் செய்கின்றார் என்பதை நீ உணர்ந்து கொள். கடவுள் இல்லை என்ற எண்ணமே உனக்கு வேண்டாம். கடவுள் இருக்கிறார் என்ற நேர்மறை எண்ணத்தோடு ஒவ்வொரு செயலையுமே நீ செய். நிச்சயம் நீ வாழ்வில் முன்னேறுவாய். எல்லோரும் போற்றும்படி நீ உயர்ந்து வாழ்வாங்க வாழப் போகிறாய். இது நிச்சயம் நடக்கும்.